ரூபாய் நோட்டுகளின் தட்டுப்பாட்டால் அன்றாட செலவிற்கு பணம் இல்லாமல் தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. 100, 20 மற்றும் 10 ரூபாய் நோட்டுகளைத்தான் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக 100 ரூபாய் நோட்டுகளின் பரிமாற்றம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் 100 ரூபாய் நோட்டுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அட்ரஸ் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். இப்போ எங்கேயாவது மால் போகிறோம், எங்கேயாவது போகிறோன்னா பார்க்கிங் கொடுக்க கூட காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ சாப்பிட்றது கூட பைசா இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். அட்ரஸ் இருந்தால் தான் எல்லாமே வாங்க முடியும். 2000 ருபீஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு யார்ட்டையும் சேஞ்சு கேட்டால் சேஞ்சு வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்களில் 2000 ரூபாய் நோட்டு மட்டுமே கிடைப்பதாகவும் இதனால் அன்றாடம் சில்லறை செலவுகளுக்கு அதை பயன்படுத்த முடியாத நிலைமை நீடிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றும் அவர்கள் வருந்துகின்றனர். சில்லறை தட்டுப்பாட்டை போக்க புதிய 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் புழக்கத்தில் விட வேண்டும் என்பதும் அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. அண்ட் சில ஏடிஎம்ஸில் வந்து ஓன்லி 2000 ருபீஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போது அந்த 2000 ருபீஸ் நம்ம எடுத்தாலும் அதை எங்கேயும் வந்து ஈஸியாக வந்து அதை மூவ் பண்ண முடியல. பிகாஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 500s லேக் ஆஃப் 500s அண்ட் 500ஸ்னால ஸோ ஈஸியாக வந்து அந்த 2000ஐயும் மூவ் பண்ண முடியல. தேடி தேடி அலைந்தாலும் பெரும்பாலான ஏடிஎம்களில் பணம் இல்லை. அப்படியே இருந்தாலும் 100 ரூபாய் நோட்டுகள் இல்லை. கையில் 2000 ரூபாய் இருந்தாலும் டீ கடையில் ஒரு டீ கூட குடிக்க முடியாத நிலை. இதுதான் தற்போதைய நிலைமை. அன்றாடம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய 100 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் மத்திய அரசு புழக்கத்தில் விட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் தங்கமணி.